இங்க பாலாங்கிற இவருக்கு டீனேஜ்லயே முடியெல்லாம் கொட்டி சொட்டையும் விழுந்துருது. இதுக்கப்புறம் இவரும் விதவிதமான நிறைய ஆயில் எல்லாம் வாங்கிட்டு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இப்ப இவரும் தலையில பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருந்தாக்க முடி வளரும், அதனால நீ தலைகீழ நில்லுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் டெய்லியும் தலைகீழ நிக்கிறான். இப்ப இவனுக்கு கழுத்துல சுளுக்கும் பிடிச்சிருது. ஆனா முடி வளர்ற எந்த அறிகுறியுமே தெரியல. இதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து கடைக்காரர்கிட்ட போயிட்டு இப்ப தலைமுடி வளர்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் மாட்டோட சாணிய தலையில தேய்ச்சா முடி நல்லா வளரும்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாட்டு சாணியை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்து அவன் தலையிலையும் பூசிக்கிறான். இத தடவையும் அங்கே எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இவனோட ஃப்ரெண்டு ஒரு பார்பர் ஷாப் வச்சிருப்பான். அவங்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு முடி வேணும், நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி கேக்குறான். இப்ப இவனும் பிளாக் கலர்ல ஒரு பவுடர் எடுத்துட்டு வந்து அங்கங்க பூசுறான். இப்போ ஏதோ முடி இருக்க மாதிரி ஓரளவுக்கு தெரியுது. இப்ப இவனும் பொண்ணு பார்க்கவும் போறான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தனியாவும் பேசுறான். அந்த நேரம் பார்த்து அங்க ஆஃப் பண்ணி இருந்த ஃபவுண்டனை ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அவன் தலையில தண்ணி எல்லாம் தெரிச்சு அவன் தள்ள இருந்த அந்த பவுடர் எல்லாம் கரைஞ்சு வந்துருது. இத பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா.